வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்தமாரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி கட்டு கம்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு கிடைக்கும். இது கிடைக்கலனா நம்ம ஏசிக்கெலாம் நம்ம வைப்போம்ல, இந்த ஒயிட் சிமெண்ட் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பியை நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே சின்ன ரவுண்டாக வளைய மாதிரி நம்ம இப்படி சுற்றிக்கலாம். அது உள்ளே போகிற மாதிரி 2 லைன் சுற்றிப்போம். பாருங்கள், 2 லைன் சுற்றிட்டு நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து இதை நடுவில் அந்த கம்பியை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை உள்ளே வச்சு நம்ம அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்தமாரி பவுட்ரு கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, உடனே இது ட்ரை ஆகிடும். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அந்த கம்பி வச்சுட்டு அது மேலே ஊற்றிக்கோங்க. இது போட்டோடனே அங்கே பாருங்கள் கட்டி ஆகிடுச்சு. நம்ம தண்ணியை கரைச்சோம். இப்போ அந்த கம்பியை வச்சு அது ஃபுல்லாக இந்தமாரி ஊற்றி ஃபுல்லாக இது பண்ணிவிடுங்க. இது உடனே ட்ரை ஆகிடும். இந்தமாரி ரெடி பண்ணிக்கோங்க. கம்பி சென்டரில் இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, காயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ட்ரை க்ளே எடுத்துப்போம். இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தேன் சிட்டு தான் செய்ய போகிறோம். சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்தமாரி வளைவை நமக்கு குருவி எப்படி சின்ன குருவி எப்படி செய்வோமோ அதேமாரி சின்னதாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் 2 கண்ணு மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. மூக்குக்கும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம கம்பியில் தான் அந்த குருவியை சொருவ போகிறோம். அதனால் இந்த மூக்குக்கிட்டேயும் ஹோல் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ரெக்கை செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெக்கையை செஞ்சுட்டு இது கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைன்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம்னா உங்களுக்கு போட முடியாது. பாருங்கள், ரெக்கை மாதிரி செஞ்சுட்டு அதில் சும்மா ஒரு லைட்டாக இப்படி ரெக்கையில் வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் 2 ரெக்கை செஞ்சுப்போம். பாருங்கள், 2 செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூ செஞ்சுக்கலாம். பூவோட இதழ் மாரி செஞ்சுக்கலாம். இதுமாரி நமக்கு ஒரு 5 இதழ் தேவைப்படும். செஞ்சுட்டு அதில் கோடு கோடாக இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இலை செய்யணும். கொஞ்சம் எல்லாமே ஈரமாக இருக்கும்போதே கொஞ்சம் வளைச்சி அந்த டிசைன்லாம் வளைச்சி டிசைன் போட்டுருங்க. கொஞ்சம் வளைவுலாம் இப்போயே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப்பு கொண்டு வர முடியாது. இது நம்ம இலை செய்ய போகிறோம். இலைக்கும் இந்தமாரி வச்சுட்டு இந்தமாரி எல்லாத்துலேயுமே இந்தமாரி இம்ப்ரெஷன் முன்னாடியே கொடுத்துருங்க. இது கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே போல் நம்ம இலை, அந்த பூவோட இதழ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குருவியோட பின்பக்கம் இருக்கிற அந்த இறகு மாதிரி செஞ்சுக்கலாம். இது ரெக்கை. இதுமாரி நம்ம ஒட்டிடணும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஏர் க்ளேவை எடுத்து நம்ம இது ஃபுல்லாக இந்த கம்பி ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிடுங்க. ஏன்னா இதுதான் வெயிட்டுக்கு தேவைப்படும். இன்னும் கம்பி மொத்தமான கம்பி எடுத்தால் கூட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம 2 கம்பி கூட சொருவிக்கலாம். மெலிசாக இருந்தால் 2 கம்பி மடக்கி வச்சு இந்தமாரி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு 3 இதழ் இதுமாரி க்ளேவிலே 3 இதழை வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக இப்படி மேலே வளைச்சி விட்டுட்டு நடுவில் அந்த க்ளேவை வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த காம்பில் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், இந்த சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இலையெல்லாம் அதே போல் சைடில் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இலையை ஒட்டியாச்சு, பூ ஒட்டிட்டேன். இப்போ மேலே கம்பி கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு. இப்போ இந்த 5 இதழை க்ளேவில் இந்த 5 இதழையும் நம்ம ஒட்டிட்டு அதில் சொருவிக்கணும். பாருங்கள், ஒரு க்ளேவை எடுத்துகிட்டு இதில் இந்த 5த்தையும் இதில் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக டைம் கொடுங்க. இப்போ இந்த கம்பியில் இதை சொருவிடுங்க. அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும் நம்ம. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம்
இந்த கம்பி முனையில் அந்த குருவியோட மூக்கு வந்து அந்த கம்பியில் சொருவிடணும். நம்ம தேன் சிட்டு வந்து இந்த கம்பியில் தான் நிற்கும் அது. அதனால் சின்ன குருவியாக செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கலர் அடித்து ரெடி பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், தனியாக அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. தேன் சிட்டு பூவிலேருந்து தேன் குடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ரெட் கலர் வந்து நான் பூவுக்கு அடிக்க போகிறேன். பூ இதழுக்கு வந்து ரெட் அடிங்க, இலைக்கு க்ரீன் அடிங்க. இந்த பறவைக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வந்து மெட்டாலிக் கலர்னு இருக்குது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அந்த க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், கண் வச்சுருக்கேன், இலை ஃபுல்லாக கொடுத்தாச்சு. எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல திருப்பி பெயிண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குருவிக்கு இன்னொரு ப்ளூ கலர் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் பாருங்கள். ப்ளூ கலர் கோட்டிங் கொடுத்துட்டு கண்ணுக்கிட்ட லைட்டாக ஒயிட் கலராக வச்சுருக்கேன், கொஞ்சம் கழுத்துக்கிட்ட வெள்ளை. இந்த குருவி தனியாக எடுத்து காட்டுறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.